ஆசை மனைவி செல்ல மனைவி பாச மனைவி இரண்டாம் தர மனைவி மோகனாவி வரலாறு வாழ்த்துக்கள் தான். இன்பத்தின் இருப்பிடமே, எழில் நிறைந்த ஓவியமே, அன்பின் பிறப்பிடமே, ஆடி வரும் மாமையிலே கண்ணே கனியமுதே கற்றழகு கொண்டது என்ன பணிவு என்ன பணிவு தீர்க்க சுமங்கலி பவா மங்களாடி பவத்து மங்களம் உண்டாகட்டும். நீ என்னைக்கு மாசப்பட்டு போறது எப்போ? இன்று எண்ணி அதிவிரைவு கிடைத்த காரணம் யாது? சந்தோஷமான விஷயத்தை சொல்ல போறேன். இன்னைக்கு அவ்வளவு முகத்தை பார்க்கப்படுதே ஆனந்தமாக சொன்னாடி ஆச்சரியப்பட ஆனந்தப்பட போறேன். சீக்கிரமா சொல்லுங்க, நானும் சந்தோஷப்படுறேன். என்ன தெரியுமா? சொல்லுங்க. அயல் நாடு சென்றாலே தம்பி சந்திரசேகர் நாடு திரும்பதாக கை ஓடல கால் ஓடல என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுறது இல்லையே. நம்ம ஆனத்துக்கு பூமிக்கு தையத கட்டுறீங்க ஆட்டு மாறுற ஓட்டமா வர்ற ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. என் குழந்தை வரேன்னு சொல்றீங்க, அவருக்காக மார்க்கெட்டுக்கு போயிட்டு அவருக்கு பிடிக்கிறத பார்த்து பார்த்து ஒவ்வொரு பொருளையும் மட்டன் சிக்கன் பிஷ் முட்டை அத்தனை வகை வளர்ந்து என்னுடைய கலச்சா காரணம் அப்படியா? அவர் வந்த உடனே அரை சீக்கிரம் சொன்ன உடனே இவ்வளவு சந்தோஷப்படுறேன். எனக்கு எப்படி ஒரு வார்த்தை நீங்க என்ன பார்த்து கேட்கலாமா? எனக்கு அவருடைய குழந்தை தான் இல்லன்னு சொல்லு. எனக்கு வயிற்றுல நான் 10 மாசம் வந்து நான் பெருக்க விட்டாலும் பெற்றெடுத்த பிள்ளை பழத்தை நான் பார்த்து வரைக்குது. பெற்றெடுத்த பிள்ளை பழத்தா வளர்த்து வரைக்குது. இனியே எனக்கு ஒரு பிள்ளை பிறந்தா கூட ஏங்க என் வயிற்று தானே எனக்கு தலைப்புள்ள. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். வந்த உடனே என்கிட்ட பேசுறேன் வள வள பேசிட்டு இருக்காதீங்க. சீக்கிரமா நான் சொல்வதை கவனமாக சொல்லுங்க அத்தா. மோகனா, நீ நாட்டுக்கு தான் மகாராணி, வீட்டுக்கு என்னைக்குமே நீ வேலைக்காரி. வேலைக்காரியாக தான் இருக்க வேண்டும். அதை நீ மறந்து விடாதே. யார பார்த்து என்ன வார்த்தை வரைக்கிறீங்க? இந்த மோகனாவை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்ல உங்களுக்கு இந்த நாட்டுக்காகவும் இந்த வீட்டுக்காகவும் தம்பியும் தங்கிய வளர்த்திருக்காங்க. எப்படிலாம் கஷ்டப்பட்டு எப்படிலாம் பாடுபட்டிருப்பேன். அப்படி இருக்கும்பொழுது அடிய மோகனா, இந்த நாட்டுக்கு படுற மகாராணி, இந்த வீட்டுக்கு நீ என்னைக்குமே வேலைக்காரி சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு நான் என்னைக்குமே வேலைக்காரி போறேன். நான் வரேன்.